பூஸ்டர் இணைந்து வழங்கும் ஊர் செய்திகள். முசிறியில் நள்ளிரவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். திருச்சி மாவட்டம் முசிறி புதுத்தெருவைச் சேர்ந்த மகேஸ்வர தயாள் மற்றும் முசிறி சிந்தாமணி தெருவைச் சேர்ந்த அருள்முத்துக்குமரன் ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் முசிறி தனியார் பள்ளி அருகே சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த முசிறி காவல் நிலைய போலீசார் உயிரிழந்தவர்களின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டதா அல்லது இரவு நேரம் என்பதால் நிலை தடுமாறி வாகனம் கீழே விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதா என்பது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். வேலையாட்களை ஏற்றி சென்ற ஆம்னி வாகனம் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் படுகாயமடைந்த நிலையில் விபத்து குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை திருவண்ணாமலை சாலையில் மிட்டப்பள்ளி பகுதியில் பெங்களூருவில் இருந்து திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்த கார் மீது தனியார் கம்பெனியில் பணியாற்றும் பெண் ஊழியர்களை ஏற்றிக் கொண்டு வந்த ஆம்னி வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கார் சாலையோர பக்கவாட்டில் அமைக்கப்பட்டிருந்த அறிவிப்பு பலகையில் மோதி தலைக்குப்பர கீழே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 வாகனங்களிலும் பயணித்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு ஊத்தங்கரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஊத்தங்கரை காவல் நிலைய போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் ஆதரவு தெரிவித்த நிலையில் அவர்களை தவேக கட்சி அலுவலகத்தில் சால்வை அணிவித்து விஜய் வரவேற்றார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற தவேகாவுக்கு ஆட்சி அமைக்க பெரும்பான்மையை நிரூபிக்க 11 எம்எல்ஏக்கள் தேவைப்பட்ட நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அக்கட்சியின் தலைமை அறிவித்தது. இதனையடுத்து சென்னை பனையூரில் உள்ள தவேக கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த காங்கிரஸ் தமிழக மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஜோடங்கர் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களை விஜய் சால்வை அணிவித்து வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் ஆதரவு கடிதத்தை விஜயிடம் ஒப்படைத்தனர். கல்பாக்கம் அடுத்த வாயலூர் பாலாற்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் வாயலூர் பாலாற்றில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் ஒன்று கிடப்பதாக சதுரங்கப்பட்டினம் காவல்துறையினருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சதுரங்கப்பட்டினம் போலீசார் திருக்கழுக்குன்றம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் ஆண் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் இறந்த நபர் ஒசூர் பகுதியைச் சேர்ந்த நாகேந்திரன் என்பதும் திருவான்மையூர் பகுதியில் அறை எடுத்து தங்கி தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்ததாகவும் 2 தினங்களுக்கு முன்பு தனது நண்பரை பார்க்க வெளியே சென்றவர் அறைக்கு திரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் சதுரங்கப்பட்டினம் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விஜய் சிறந்த முறையில் செயல்பட்டு தமிழக மக்களுக்கு நல்லாட்சி வழங்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தவேக தலைவர் விஜய்க்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து முதலமைச்சர் பதவியேற்பு குறித்து பாண்டிச்சேரி சென்றுதான் முடிவு எடுக்கப்படும் என குறிப்பிட்ட அவர் விஜய் சிறந்த முறையில் செயல்பட்டு தமிழக மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களையும் நல்லாட்சிகளையும் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் புதுச்சேரி மாநிலத்திற்கான மாநில அந்தஸ்து குறித்து பாஜகவிடம் வலியுறுத்தி பெறப்படும் என தெரிவித்த அவர் தவேக கட்சிக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்தது குறித்த கேள்விக்கு நல்லாட்சி வர வேண்டும் என்ற முடிவில் ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது என கருத்து தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.